ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி ஃபீல் குட் கொரியன் ட்ராமாவோட பேர் பேட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 13. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோயினும் அவங்க அந்த கிஃப்ட் வவுச்சரை ஒரு பெரிய கம்பெனியில் விற்று அவங்களோட டீலிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது அவங்களோட தலையில் இடி இறக்குறது மாதிரி அங்கிள் காணும் அப்படிங்கிற நியூஸும் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது டிவியில் நியூஸை பார்த்த ஹீரோக்கா அப்படியே உதறி போயிடுது. அங்கிள் இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனார், அவருக்கு ஏதாவது ஆகுமோன்னு சந்தேகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொன்னது மாதிரி நடக்குது, அவரை காணோமே, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே மார்க்கெட்டுக்கு வராரு. வந்தவர் ஹீரோயின் கிட்ட, நீ போயிட்டு பெரியவங்க கிட்ட அங்கிளை காணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, இந்த விஷயம் குட்டி பொண்ணுக்கும் இப்போதைக்கு தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவசரமாக அங்கேருந்து அனுப்புறாரு. ஹீரோயின் இவர் சொன்ன வேலையை செய்யறதுக்காக போனதும் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அந்த அங்கிள் கொடுத்த அந்த என்வலப்பை எடுத்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா அங்கிளோட வீட்டோட சாவியும் அவரோட வீட்டில் இருக்கிற லாக்கரோட பின் நம்பரும் இருக்கு. ஹீரோ அந்த ரெண்டையும் எடுத்துட்டு நேராக அங்கிளோட வீட்டில் போயிட்டு அந்த லாக்கர்ல அதில் இருக்கிற அந்த பின் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அந்த குட்டி பொண்ணோட அந்த பொம்மையும் ஒரு கேசட் இருக்கு. ஆனா இந்த பொம்மையில ரத்தக்கரை அங்கங்க இருக்கு. அங்கிள் என்ன பண்ணிருக்காருன்னா, எப்போ அவர் இந்த பொம்மையில இருக்கிற ரெக்கார்டை கேட்டாரோ அப்பவே அந்த ஒரிஜினல் பொம்மையை இவர் மாத்திட்டு அதே மாதிரி இன்னொரு பொம்மையை வாங்கி தான் குட்டி பொண்ணோட கையில கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொம்மையை தான் குட்டி பொண்ணு ஒரு நாள் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. சோ ஒரிஜினல் பொம்மை இதுதான். அதே நேரத்துல இங்க ஹீரோ சொல்லிவிட்டது மாதிரி பெரியவங்க கிட்ட அங்கிள் காணாம போயிட்டாருங்கிற விஷயத்த சொல்ல அவங்களுமே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. குட்டி பொண்ணுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தம்னு இருந்தது அங்கிள் மட்டும்தான். இப்ப அவரும் காணாம போயிட்டாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல இப்ப குட்டி பொண்ணு நிஜமாவே அனாதை ஆயிட்டால. பாவம் நம்மளோட குட்டி பொண்ணு, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி தாங்கிக்க போறாள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எங்க குட்டி பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு மார்க்கெட் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எங்க மார்க்கெட்டுக்குள்ள அந்த மின் பையன் இந்த மார்க்கெட்ல தான் சுத்திட்டு இருக்காங்கிறத அந்த அவனோட தாத்தாவோட மேனேஜர் கண்டுபிடிச்சு அவரோட ஆட்களோட வந்து அங்க இருந்து பல்க டைமா கூட்டிட்டு போக பாக்குறாரு. அது அந்த ஹீரோட ஃப்ரெண்டு பொண்ணு பாக்குற, அவளுக்கு தெரியாதுல இவங்க எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தவங்களும் வெளியே நின்றுட்டு இருக்கிற ஒரு கார்ல மின் பையனை ஏத்துறாங்க. அங்க அந்த கார்ல தான் அந்த மின் பையனோட தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. வண்டி அப்படியே அவங்களோட வீட்டுக்கு கிளம்புது. தாத்தா போகும்போதே சொல்ல, நம்ம இப்ப நம்மளோட வீட்டுக்கு தான் போறோம், இனிமே இப்படி சுத்திட்டு இருக்க முடியாது, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. பட் இந்த பையனா வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிடுறான். பட் தாத்தாவுக்குமே இந்த இடத்துல வீட்டை விட்டு எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயம் தெரியல. அவரும் எவ்வளவு கேட்டு பார்க்கறாரு. பட் இவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லவும் மாட்டேன்றான். காரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இறங்கி வா வீட்டுக்குள்ள போலன்னு சொல்லிட்டு இவனை இறங்க சொல்ல இவன் அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு மேனேஜரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். மறுபடியும் அப்படியே ஹீரோ கிட்ட வந்தோன்னா ஹீரோ அவருக்கு கிடைச்ச அந்த கேசட்டையும் பொம்மை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராரு. நல்ல வேளை வீட்டில் யாருமே இல்லை. அவரோட ரூம்ல போயிட்டு அந்த கேசட்டை போட்டு பார்க்குறாரு. அந்த கேசட்ல அங்கிள் அவர் ரெக்கார்ட் பண்ணினார்ல அந்த வீடியோ தான் இருக்கு. சொல்றாரு, இந்த கேசட் இப்போ உன்னோட கையில கிடைச்சிருக்குன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு என்ன கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையில நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. குட்டி பொண்ணோட ஃபேமிலியோட சாவுக்கு காரணம் அந்த ஃபாலோ பண்ண அந்த நபர் தான். அந்த நபரை மிஸ்டர் தாட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கூப்பிடுறா. அந்த தாட் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, அந்த வில்லன் தான். ஸோ ஆக்சிடென்ட் நடந்தப்போ அந்த குட்டி பொண்ணோட அந்த ரெக்கார்டு இந்த பொம்மையில இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அந்த ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த பொம்மை எடுத்து அதில் இருக்க அந்த ரெக்கார்ட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதில் குட்டி பொண்ணோட வாய்ஸ் இருக்கு. மிஸ்டர் தாட் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அழுறது, அப்புறம் கார் இங்கே வேகமாக போய் இடிச்சு விழுறது, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இங்கே ஷாக்காகி உட்காந்துட்டு இருக்காது நேரத்தில் இங்க அவரோட அந்த பழைய கேங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு காசு கொடுக்காம அதுக்கு பதிலாக அந்த மார்க்கெட்டோட கிஃப்ட் வவுச்சரை கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க கிட்ட இந்த கிஃப்ட் வவுச்சர் எப்படி வந்திருக்குன்னா ஹீரோ தான் அவர் பிரிண்ட் பண்ண அந்த கிஃப்ட் வவுச்சர்லேருந்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஸோ இவனுங்க அதை இங்கே எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை ரீடிங் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல கொடுக்க அங்கே இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதில் இவங்களுக்கு வாக்குவாதம் ஆயிடுது. அங்கே வந்து அந்த பாஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த கிஃப்ட் வவுச்சரை வாங்கி பார்க்குறாரு. அந்த மார்க்கெட்டோட பேர் போட்டிருக்கு. ஸோ புரிஞ்சுக்கிறாரு இந்த மார்க்கெட் இருக்கிற பீப்புள் தான் இந்த கிஃப்ட் வவுச்சரை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக இந்த விஷயத்த கால் பண்ணி வில்லன் கிட்ட சொல்றாரு, இங்க இந்த வில்லனுமே அங்கிளை வேற காணோம், பழி வேற இவர் மேல வந்துருமோ, இப்ப என்ன பண்றது, இந்த பிரச்சனை இருந்து எப்படி வழி வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவர் இந்த விஷயத்த இந்த பாஸ் சொன்னதும் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த கிஃப்ட் வவுச்சர் மாதிரி டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ண முடிஞ்சா உடனே பிரிண்ட் பண்ணி என்கிட்ட எடுத்துடுவான்னு சொல்லிட்டு இந்த பாஸுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் கிஃப்ட் வவுச்சரை பிரிண்ட் பண்ண சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தோன்னா ஹீரோ அந்த கேசட் அந்த பொம்மையில இருக்கிற ரெக்கார்ட்லாம் கேட்டுட்டு குட்டி பொண்ணை பாக்குறதுக்கு அவரோட ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அங்க குட்டி பொண்ணு பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஸோ விளையாடிட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணை பார்த்தது ஹீரோக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பாவம் இந்த வயசுலேயே ஃபேமிலி இழந்து யாருமே இல்லாம இந்த நிலைமையில இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வில்லன்னால. ஆனா இனிமேலும் அந்த வில்லனால உனக்கு எந்த பாதிப்புமே வரவிட மாட்டேன், ஒன்னா இந்த அங்கிள் நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டே மனசுக்குள்ள இவர் அவருக்கு அவரே ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க இவர் உட்காந்துட்டு இருக்கிறத குட்டி பொண்ணுமே பார்த்துட்டு ஹை அங்கிள்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வர. ஓடி வர்றதுக்கு முன்னாடி அந்த சாம் பையன்ல குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஹீரோவோட காதுல, அங்கிள் எனக்கு உங்களோட அந்த பிளான்லாம் தெரியும், என்னோட அக்கா குட்டி
குட்டி பொண்ணுக்கு முன்னாடி என்னோட அக்கா இல்ல அவளோட அக்கா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ சபாஷ்டா சூப்பர்டா இது அப்படியே மெயின்டைன் பண்ணின ஸோ நீ இப்படி சமத்தா இருக்கிறதுக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுகிட்ட தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க அவருக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல பிசினஸ்ல பிஸியா இருக்காங்க ஸோ யாருமே சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க குட்டி பொண்ணு சாமோட அவனோட வீட்டுல போய் விளையாடு அங்கிள் வந்து அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சாமோட ஹீரோனோட வீட்டுக்கு போக சொல்றாரு இங்க சாம் பையனை பாருங்களேன் வாயெல்லாம் பல்லு குட்டி பொண்ணு அவனோட வீட்டுக்கு அவனோட வர போறாளேன்னு சொல்லிட்டு ஆனா குட்டி பொண்ணுக்கு தான் வருத்தம் ஆயிடுது ஏன்னா அவ தாத்தாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருந்தாரு பட் இப்ப ஹீரோ தான் வர வேணான்னு சொல்லிட்டார்ல ஸோ அவருக்காக நான் இந்த கார்டுலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையில ஒட்டிப்பாங்கல்ல கெட் வெல் சூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா ஹீரோல நீ வரலன்னா என்னமா நான் கொண்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிக்க அப்படியே இந்த பக்கம் அந்த பாஸ் இருக்கார்ல அவரு வில்லன் கேட்டது மாதிரி நம்ம ஆட்கள் ரெடி பண்ணது மாதிரியே டூப்ளிகேட் கிஃப்ட் வச்சு ரெடி பண்ணிட்டாரு கொண்டு வந்து அதை வில்லன் கிட்டையும் கொடுத்து அதுக்காக இவர் காசு வாங்கிக்காரு என்னதான் இவங்க பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் இந்த போலி கிஃப்ட் வச்சு ரெடி பண்றது இவர் கேங்ஸ்டரா செஞ்சிருக்காரு ஸோ அதுக்கான அந்த காசையும் வாங்கிட்டு இவர் சொல்றாருங்க பாருங்க இந்த கிஃப்ட்டை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு வில்லனுமே சேச்சு அதில் வெளியே வராது நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாஸ் அனுப்பி வச்சுட்டு அங்கே டேபிள் கீழேருந்து ஒரு ரெக்கார்டு எடுக்கிறாரு வில்லன் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பேசிக்கிட்ட அந்த பாஸ் அவரோட வாயாலே சொன்ன அவர் தான் இந்த போலி கிஃப்ட் வச்சு ரெடி பண்ணார் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு எதுக்கும் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இப்படி வில்லன் இங்க ஒரு சதி பண்ணிட்டு இருக்கிறது தெரியாம ஹீரோல தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வந்தவர் அங்க அந்த குட்டி பொண்ணு கொடுத்த அதை காடையும் கொடுக்குறாரு தாத்தா கிட்ட தாத்தாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு ஐயோ என்னோட பேத்தி எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை அவரோட சட்டையில குத்திக்கிட்டு எல்லாரும் அவருக்கு தைரியம் சொல்ல இவரும் எனக்காக இந்த ஃபேமிலி இருக்கு என்ன என்ன நடந்தாலும் இவங்க பார்த்துப்பாங்கங்கிற ஒரு தைரியத்தோட ஆப்ரேஷனுக்காக கிளம்பி போக இந்த பக்கம் மார்க்கெட்ல இவங்களோட அந்த கிஃப்ட் வச்சிருக்குல்ல அந்த கிஃப்ட் வச்சதுனால வியாபாரம் பிச்சுக்குது அமோகமாக போகுது எல்லாரும் முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அன்னைக்கான வியாபாரத்தை அமோகமாக முடிச்சுட்டு எல்லாரும் ஈவினிங் ஹாஸ்பிட்டலில் தாத்தாவோட ரூமில் தான் இருக்காங்க தாத்தாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாருமா தாத்தாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வியாபாரம் நல்லா போயிடுச்சு அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க தாத்தா ஆப்ரேஷன் பண்ண வழியில் படுத்துட்டு இப்படி என் கண்ணு முன்னாடி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றீங்களா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு உங்களுக்கு இப்போ சாப்பிடக்கூடாது அப்புறம் தான் சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க பட் ஹீரோவோட முகமே சரியில்லை அதை ஹீரோயினை கவனிக்கிறாங்க அதை அவர்கிட்ட கேட்கவும் செய்யறாங்க என்னாச்சு அங்கிள் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து நீ ஒரு மாதிரி இருக்கியே உனக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பரவாயில்லன்னு சொல்லிட்டு பட் ஹீரோ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்டே சொல்லி அவங்களே குழப்புவானே கஷ்டப்படுத்துவானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லாமல் விட்டுறாரு இந்த பக்கம் வில்லன்ல அந்த ஃபேக் கிஃப்ட் வவுச்சர்லாம் எடுத்துட்டு போயிட்டு மால்ல இருக்கிற அங்கிளோட ஆஃபீஸில் அவரோட ட்ராயரில் வைக்கிறாரு பட் எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படியே இந்த நாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் குட்டி பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இன்னைக்கு இவங்களோட பேடே அங்கிள் வேற இல்லை ஸோ இவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு இல்ல ஸோ ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு தெரியும் உங்களோட பேடைன்னு சொல்லிட்டு பட் அங்கிள் இல்லை சாரி இன்னைக்கு யாருக்கும் சேலரி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்பா அம்மா பாட்டி எல்லாருக்கும் வருத்தம் தான் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சு தான் அவங்களோட தேவைகளே ஓடிட்டு இருக்கு ஸோ இதில் இப்போ இந்த வருமானம் போயிடுச்சா மார்க்கெட்டில் வேற இப்போ தான் கிஃப்ட் வச்சனால சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கான காசை இனிமே தான் தோட்டக்காரர் வந்து சிஇஓ இருக்கார்ல அவர் கம்பெனிலேருந்து இனிமே தான் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் காசு வேற கையில் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி விழுந்துருது பட் ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட ஆறுதலாக பேசுறாங்க பரவாயில்ல அதுக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சரி ஓகே நான் கிளம்புறேன் மார்க்கெட் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர ஸோ ஹீரோயின் இப்படி ஹீரோக்கு சப்போர்ட்டாக ஆறுதலாக பேசினாங்களா ஸோ வெளியே வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறாங்க ஹீரோயின்ல இதுக்கெல்லாம் என்கிட்ட தேங்க்யூ சொல்லுவேன் என்ன நமக்குள்ள என்ன வெறும் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது நமக்குள்ள இந்த தேங்க்யூலாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களா ஹீரோவா ஓ அப்போ நமக்கு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை வேற ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோட பின்னாடியே போக அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றாங்க மார்க்கெட்டில் வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நேற்று வியாபாரம் நல்லா போச்சுல இன்னைக்கும் அவங்களோட கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு நிறைய பொருட்கள் வாங்கி போட்டிருக்காங்க ஏன்னா இன்னைக்கும் அந்த கிஃப்ட் வச்சர் ரீடீம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே வியாபாரம் நல்லா போனதுக்காக இந்த கிஃப்ட் வச்சரை வாங்கின அந்த கம்பெனிக்கு தேங்க்யூ சொல்ற விதமா ஹீரோ கிட்ட நிறைய ஃப்ரூட்ஸ் பழங்கள் காய்கறி எல்லாம் கிஃப்டாக கொடுத்து இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பெனியில் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் வச்சிருக்கான காசை வாங்கிட்டு வர சொல்லி ஹீரோவை அனுப்புறாங்க ஹீரோவும் சந்தோஷமா அவங்க கொடுத்தெல்லாம் எடுத்துட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு அந்த கிஃப்ட் வச்சிருக்கான காசை கேட்டா அவர் ஹீரோவோட தலையில ஒரு பெரிய இடியா இறக்குறாரு என்னன்னா அவங்க இது வரைக்கும் அந்த
அந்த கிஃப்ட் வவுச்சரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லையா, அது அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோக்கு புரியுது. இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா அப்போ அந்த கிஃப்ட் வவுச்சர்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி யாருக்கும் அந்த கிஃப்ட் வவுச்சரை யூஸ் பண்ணி திங்ஸ் கொடுக்காதீங்க, வியாபாரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பாவும் அதை வியாபாரிங்கிட்ட சொல்லி அந்த வியாபாரத்தை தற்போதைக்கு நிறுத்திட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது ஃபேக், நம்மளோட பொருட்கள்லாம் வேஸ்டா போயிடுச்சா, இந்த ஐடியா கொடுத்தது யாரு, ஹீரோயின் தானே, மாலில் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து நமக்கு இந்த ஐடியாவை கொடுத்து இப்படி எல்லாரும் நட்டத்தில் தள்ளிட்டாலேன்னு சொல்லிட்டு வர கோபத்தில் எல்லாரும் ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவும் எவ்வளோ தடுத்து பார்க்கறாரு. பட் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஸோ கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஹீரோ தான் வந்து அவங்க கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வராரு. வந்தார் சொல்றாரு, உனக்கு என்ன பைத்தியமா, ஆகுன்னா எல்லாருக்கிட்ட சண்டைக்கு நிப்பா, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்று அடிக்கிறாங்க, அடிக்க வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க, அட்லீஸ்ட் தடுக்கவாது செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ ஏதோ இவங்க கிட்ட மறைக்கிறாரு அப்படிங்கிற கோவத்தில் இருக்காங்களா. இப்போ இந்த ஃபேக் கிஃப்ட் வவுச்சர் விஷயத்துல வேற இப்படி பிரச்சனை ஆயிடுச்சா. ஸோ இருக்கிற கோவத்தில் எங்க பாரு, நீ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்குற, நான் எதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்லணும், நீ மட்டும் என்கிட்ட எல்லாம் சொல்றியா என்ன, நான் என்னோட இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் மாலில் காமிக்கிறாங்க. அங்கிள் காணாம போயிருக்காருல, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மாலில் இருக்கிறோட ஆஃபீஸில் போலீஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வில்லன் வச்சார்ல நைட்டு, அந்த கிஃப்ட் வவுச்சரை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு ஸ்டேஷனில் அந்த மெரினா மார்க்கெட்டில் இப்படி ஃபேக் கிஃப்ட் வவுச்சர் பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் இவங்களுக்கு வந்திருக்கு. அங்கே அந்த பிரச்சனை நடந்திருக்கு, அந்த அங்கிளோட ஆஃபீஸில் இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா இதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பழி அங்கிள் மேலே போயிடுது. வில்லனோட பிளானும் இதுதான். ஏன்னா அங்கிள் காண போயிட்டாரு, ஸோ இவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேக் கிஃப்ட் வவுச்சர்ல கொஞ்சத்தை அங்கிளோட ஆஃபீஸில் வச்சுட்டு மீதி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபேக் கிஃப்ட் வவுச்சரை ரெடி பண்ணது அங்கிள் தான். ஸோ எங்கே அதனால தான் மாட்டிப்போமா அப்படின்னு பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி திருப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்ச மாதிரியும் போலீஸ் அதே ட்ராக்ல தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இவருக்கு சந்தோஷம், ஓ நல்ல வேலை பிளான் நம்ம போட்ட பற்றி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா டூப்ளிகேட் அந்த வவுச்சரை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் லேடிஸ் ஹீரோயின் கிட்ட மீன் கேட்குறாங்க. பட் ஹீரோயின் சொல்கிறாங்க இது டூப்ளிகேட், உங்களுக்கு இதில் எங்கேருந்து கிடச்சிது, சாரி நாங்கள் அதுக்கு பொருள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த லேடிங்களா எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் வீட்டு வாசல் திறந்து பார்த்தா எங்களோட வாசலில் இந்த வவுச்சர்ஸ் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வில்லனோட ஆட்கள் இந்த கிஃப்ட் வவுச்சரை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் வேற இப்போ திங்ஸ் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அதான் காலையில் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களா, இப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கடையவே சூறையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. பட் அந்த லேடிஸ் கேட்குற மாதிரியே இல்லை. ஹீரோ தான் வந்து அந்த கூட்டத்துலேருந்து ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு விடு எடுத்துட்டு போகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி மார்க்கெட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டாக அங்கே அந்த பூ பொண்ணு வர ஹீரோ பார்க்கறதுக்காக. பூ பொண்ணை பார்த்தோம்ல ஹீரோட கையை விட்டுறாரு. ஹீரோனுக்கு இது இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. வந்த பூ பொண்ணு ஹீரோ கிட்ட டூப்ளிகேட் கிஃப்ட் வவுச்சரை பற்றி பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அவங்களோட பேர் வேற இதில் அடிப்படுன்னு சொல்லிட்டு அந்த மாலில் நடக்கிற விஷயத்த சொல்ல வராளா. ஸோ ஹீரோனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ இப்போ பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் உட்கார், நான் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை போக சொல்லிட்டு பூ பொண்ணு தனியாக கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் கை இவங்க என்ன மறைக்கிறான் அப்படின்னு நம்ம கிட்ட பூ பொண்ணு கிட்ட சொல்கிறான், நம்ம கிட்ட சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோ மேலே கோவம் வந்து ஏறிட்டே இருக்கு. ஸோ ஹீரோவும் பூ பொண்ணு தனியாக கூட்டிட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணுமே மாலில் நடந்த விஷயத்த சொல்கிறான். கண்டிப்பா அங்கிள் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாரு, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஹீரோக்குமே ஒரே குழப்பமா தான் இருக்கு. என்னடா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே காஃபி ஷாப்பில் ஹீரோயினும் ஹீரோவுக்கு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வர்றது ஹீரோ இல்லை, அந்த ஹியூங்க கிட்ட பூ பொண்ணு தான் கால் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி ஹீரோயின் இப்போ அங்கே இருக்கா போய் எவ்வளோ சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ஹியூங்குமே வந்துட்டு அக்கறை ஹீரோயின் கிட்ட என்னதெல்லாம் விசாரிச்சுட்டு சொல்கிறான், இந்த மார்க்கெட் வேலைக்காக தான் மால் வேலையை விட்டுட்டு வந்தியா, இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை, நான் அவனோட ரெசிக்னேஷன் லெட்டர் ப்ராசஸ் பண்ணவே இல்லை, அந்த லெட்டர் எங்கிட்டே தான் இருக்கு, இந்த இதை திருப்பி எடுத்துக்கோ, வா மறுபடியும் வந்து மாலில் வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்ட்டு. பட் ஹீரோயின் இனிமேல் மாலுக்கு போகக்கூடாது, இந்த மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காங்க. சாரி என்னால் மாலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹியூங் கொடுத்தான்ல செல்ஃபோன், அந்த செல்ஃபோனை ஹியூங்கிட்டே திருப்பி கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த செல்ஃபோன் எங்கிட்ட இருக்கக்கூடாது, இதுக்குன்னா தகுதியானவே இல்லை, அந்த செல்ஃபோனையும் திருப்பி கொடுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோவும் பார்க்குறாரு. ஹீரோ நிற்கிறத ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்தவங்க அவங்கள முறைச்சிட்டு போக பாவம் ஹியூங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ரிலேஷன்ஷிப்பே முடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறாளேன்னு சொல்லிட்டு அங்கிள்கிட்ட அங்கிள் நீங்களாவது ஹீரோயின் கிட்ட பேசுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவே தூதுக்கு அனுப்புகிறான். ஹீரோவும் சரி நீ போ நான் அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினை ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. போயிட்டு ஹீரோ சொல்கிறார், சரி விடு பார்த்துக்கலாம், நீ பாட்டுக்கு மாலில் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்த, இப்போ மறுபடியும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. பட் ஹீரோயின்ல ஹீரோ கிட்ட எங்க பாரு, நீ என்ன நினச்ச இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பீப்புள் என்ன அடிச்சதுக்காக நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் நினச்சியா, இல்லை நான் அழுதுட்டு இருக்கிறதுக்கு காரணமே வேற, நான் உன்னால தான் அழுதுட்டு இருக்கேன், நீ என்கிட்ட இந்த எதையும் மறைக்கிறல, என்னமோ நடந்துட்டு இருக்குதான், நீ ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றல, அதுக்கு தான் நான் அழுறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு யாரு, உனக்கு என்னை பற்றி அக்கறை இல்லையா, நான் உனக்கு முக்கியமானவிட இல்லையான்னு சொல்லிட்டு அழுறாங்க.
சொல்கிறாங்க. ஹீரோக்கா வாய் வரைக்கும் வருது, நீ தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியமானவது அப்படின்னு சொல்கிறது. பட் என்ன வழக்கம் போல் மனசில் நினைக்கிறது அவரால் சொல்லவே முடியல, வெறும் காற்று தான் வருது. இதில் ஹீரோயின்ல ஸோ நீ சொல்ல மாட்டல, எதுவுமே சொல்ல மாட்டல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி இவங்கள சுற்றி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கா. இதில் தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான நாளும் வருது. பட் தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க கிட்ட கையில் காசு இல்லை. பில்லை பே பண்ணனால தாத்தாவுக்கு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வர முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி ஆயிடுது. இதில் வீட்டு மெம்பர்ஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. பாவம் அவரும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாரு, வீட்டில் கூட்டு வந்து நல்லா பார்த்துக்கலான்னு பார்த்தா இந்த நம்மக்கிட்ட காசும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்துலாம் எப்படி சமாளிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்பட எல்லாருமே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்களா. இதெல்லாம் பார்த்தா மின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஹீரோனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோயின் கிட்டே இவன் யார், எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மின் பையன் இருக்கான்ல, அவன் அந்த தாத்தாவோட உண்மையான வாரிசில், அதாவது மின் பையனை அவனோட 3வது வயசில் தத்து எடுத்திருக்காங்க. இது இவனுக்கு எப்போ தெரிய வந்திருக்குன்னா, அந்த தாத்தாவோட மற்ற வாரிசுங்க எல்லாம் சொத்து விஷயமா அந்த தாத்தா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் மின் பையன் தத்து எடுத்த பையன் தானே, அவனுக்கு எதுக்கு நிறைய சொத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்திருக்காத. மின் பையன் எதாச்சியா கேட்டுட்டான். அப்பதான் இவனுக்கு தெரிய வந்திருக்கு இவன் ஒரு தத்து எடுக்கப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு சொந்தமே இல்லாத அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. அதனால தனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அந்த தாத்தாவுக்கும் தெரியப்படுத்தாம யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த வீட்டை விட்டு வந்திருக்கான். வந்தவன் கையில் காசு இல்லாமல், வேலை இல்லாமல், சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் ஒரு நாள் தெருவில் பசியில் படுத்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அவனை பார்த்து தூக்கிட்டு வந்து இந்த ஃபேமிலியோட ஜாயின் பண்ணியிருக்காரு. இவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்த இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறான். என்னன்னா, தாத்தா கிட்ட இவன் திருப்பி போகிறானா, போயிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு இவன் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பையன் அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சுதான் போனான் அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தாமல் ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை லவ் பண்ணதாகவும் இவளோட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் வீட்டை விட்டு போனதாகவும் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இனிமேல் கூட அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ போகிறதாகவும் அதுக்கு இவளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த காசை கேட்குறான். அப்படி அவர் அந்த காசை கொடுத்துட்டாருன்னா இனிமேல் தாத்தா சொல்கிற மாதிரி எல்லாம் கேட்டு நல்லபடியாக நடப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கேட்பான். பாருங்க, கொஞ்சமாக கேட்டிருந்தா கூட தாத்தா கொடுத்துருப்பாரா என்னவா. நம்மளோட காசுக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்குறான். இது 2015 வேற. 10 லட்ச ரூபாய்ங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. தாத்தாவுக்கா தலைவலியே வந்துடுது. என்னது 10 லட்ச ரூபா வேணுமா, உனக்கு வயசு என்னடா ஆச்சு, நீ இந்த வயசுலேயே போயிட்டு ஒரு பொண்ணோட தனியாக தங்குறதுக்கு அவளுக்கு வீடு வாங்குறதுக்காக உனக்கு 10 லட்ச ரூபா வேணுமா, இனிமேல் நீ எனக்கு பேரன் இல்லை, நான் உனக்கு தாத்தாவில்லை, இதுக்கு நீ வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், போயிடுறான்னு சொல்லிட்டு அவனை திட்டி விரட்டி விட்டுடுறாரு. இன்னும் ரோஷமா போன்னு சொல்லிட்டீங்களா, சரி ஓகே இனிமேல் நான் உங்களை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேன், கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனை வீரப்பா ஹீரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அடுத்ததா ஹீரோயினை எப்படியாவது சீரப் பண்ணணும், அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, அவங்களோட சொந்த ஊர் அந்த கடல், அதுதான் உனக்கு இந்த சிட்டிக்குள்ளேயே கடலை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு போட்டி நடக்கிறத பாக்குறாரு. அதுல வின் பண்றவங்களுக்கு செல்போன் பரிசா கிடைக்குமா. ஹீரோயின் கிட்ட வேற இப்ப செல்போன் இல்லைல்ல, அந்த ஹீரோன் கொடுத்து தான் திருப்பி கொடுத்துட்டாங்களே, அந்த செல்போனை எப்படியாவது ஜெயிச்சு ஹீரோனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஆனா ஹீரோக்கு கூட அங்க பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு தெரியுமா, சின்ன சின்ன பசங்க. இவரும் வெக்கமே இல்லாம சின்ன பசங்களோட போயிட்டு போட்டி போடுறாரு. அது என்ன போட்டி, யாரு ஃபர்ஸ்ட் அதிகமா நிறைய நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கா ஒரே எம்பாரசிங்கா இருக்குச்சு. அந்த குழந்தைங்கள போயிட்டு இந்த தடி மாடு போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு டே வந்துடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பட் ஹீரோவா அந்த செல்போனை எப்படியாவது வின் பண்ணிட்டு வந்தே தருவேன்னு சொல்லிட்டு போட்டி போடுறாரு. கண்டிப்பா நூடுல்ஸ் சாப்பிட்றதுல ஹீரோ தான் ஜெயிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. செகண்ட் ரவுண்டு டான்ஸ் காம்படிஷன், யாரோட டான்ஸுக்கு இங்க சுத்தி இருக்கிறவங்க அதிகமாக கிளாப் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆட சொல்றாங்களா. ஹீரோவோட ஆட்டத்தை பார்க்கணுமே, ஐயோ ஹீரோனுக்கா மானமே போகுதுச்சே, என்னடா பண்ற, வந்து தொலடான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிடுறாங்க. பட் ஹீரோவா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உற்சாகமாக ஆடுறாரு பாருங்க ஒரு ஆட்டம். அவரோட ஆட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோக்கு தான் நிறைய கிளாப் சத்தம் கொடுக்க அந்த போட்டியில் ஹீரோ வின் பண்ணிடாரு. இப்படி குழந்தைங்களோட போட்டி போட்டு இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு அவருக்கு கிடச்ச அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஹீரோன் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோனுக்கு அந்த செல்ஃபோனை வாங்கிக்கவே ஒரு மாதிரி இருக்குது. அந்த குழந்தைங்களோட போட்டி இப்படி ஒரு செல்ஃபோன் நமக்கு தேவைதானான்னு சொல்லிட்டு ஹீரோவா எதுவாக இருந்தால் என்ன, நான் ஜெயிச்சிட்டோம்ல, ஜெயிச்சதுக்காக தான் கொடுத்தாங்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோன் இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஃபிஷ் அக்வாரியம் இருக்குல்ல, அங்கே அந்த இடத்துக்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிக்கிறாரா. ஹீரோனுக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களோட அந்த சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி அந்த கடலில் சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், சந்தோஷமாக அந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாரு, ஹீரோ தானே. அவர் பின்னாடி போயிட்டு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவரோட முதுகுல தலை வச்சுட்டு, நிஜமா எனக்கு இப்போ என்னோட சொந்த ஊரில் வந்தது மாதிரியே, அந்த கடல் காற்றை சுவாசிக்க மாதிரியே, அந்த கடல் சத்தம் எனக்கு கேட்குற மாதிரி இருக்கு தெரியுமா, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்களா. ஹீரோவை இந்த மாதிரி யாரும் கட்டி பிடிச்சதெல்லாம் இல்லை. அதுவும் ஒரு பொண்ணு, தன்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி கட்டி பிடிக்கிறாளா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் நின்றுட்டு இருக்க. ஹீரோயினும் எப்படி கட்டி பிடிச்சாங்களோ அதே மாதிரி சாதாரணமாக விலகி போயிடுறாங்க. இப்போ இவங்க
அங்கே போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டியா, நீ மட்டும்தான் என்ன கட்டி பிடிப்பேன், நானும் உன்னை கட்டி பிடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வெளிப்படையாக வாய் வார்த்தையில் சொல்லிக்கலனாலும் ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேருக்கு புரியுது, இவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு இவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்படியே இந்த பக்கம் மின் பையனை ஹீரோனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. மின் பையன் தன்னோட பிளான் இப்படி சொதப்பிருச்சு, குடும்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கானா, ஹீரோயின் ஃப்ரெண்டில் மண்டு பாட்டியோட அவங்களோட அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு மின் பையனுக்கு கொடுத்து சோகமாக இருக்கும்போது மண்டு பாட்டு டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டா நம்மளோட சோகம் எல்லாம் பறந்து போயிடும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிடலாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, உன் தாத்தா கிட்ட சும்மா போயிட்டு காசு கேட்டால் தானே அவர் கொடுக்க மாட்டாரு, அவரை பார்க்குறதுக்கு பக்கா பிஸ்னஸ் மேன் மைண்டோட இருக்கிறவர் அப்படின்னு நல்லாவே தெரியுது, பேசாம நீ உன்னோட ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லி காசு கேளேன், அப்போ அவரு கொடுத்தாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்ல இவனுக்குமே ஆமல்ல அப்படியே தாத்தாவை அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம பாட்டி கிட்ட போயிட்டு அவங்களோட டம்ப்ளிங்ஸை ஃபேக்ட்ரியில் பேக் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான். பாட்டி என்னடா நான் மார்க்கெட்டில் இந்த டம்ப்ளிங் செஞ்சு விற்கிறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது, அதில் ஃபேக்ட்ரிக்கு எங்கே போகிறது, ஃபேக்ட்ரியில் எப்படி போயிட்டு அதில் செஞ்சு விற்கிறதுன்னு சொல்லிட்டு மின் பையனா கவலை விடுங்க, அதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதுக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல பாட்டி என்னமோடா மார்க்கெட்டுக்கு நல்லது நடந்தால் சரி என்னமோ செஞ்சு தொலைன்னு சொல்லிட்டு சொல்ல ஸோ மின் பையனில் ஒரு ப்ரப்போசலை ரெடி பண்ணுறேன் அவங்களோட தாத்தாக்கு கொடுக்கறதுக்காக. அந்த ரெசிபிஸ் இவனோட ஐடியா எல்லாத்தையுமே ஒரு ப்ரப்போசலை ரெடி பண்ணி மின்னும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் கெத்த அந்த தாத்தாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சும்மா கேட்டால் தானே எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இதோ நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன், ஸோ என்னோட ஐடியாவை பார்த்துட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் என்னது பிஸ்னஸ் ஐடியாவா, என்ன ஐடியான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல பாட்டியோட அந்த டம்ப்ளிங்ஸ் வந்துட்டு மார்க்கெட்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப டேஸ்டியானதும் கூட, அதை நீட்டாக ஃபேக்ட்ரியில் நிறைய குவான்டிட்டி செஞ்சு பேக் பண்ணி சின்ன சின்ன கடைகள் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறதா இவனோட ஐடியான்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தாவுமே இங்கே பாரு ஐடியா என்னமோ ஓகே தான் நல்லா தான் இருக்குது, பட் பாட்டியோட டம்ப்ளிங்கை எல்லாரும் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல என்ன கேரண்டின்னு சொல்லிட்டு இவருக்கு பாட்டியோட டம்ப்ளிங்கை பற்றி தெரியாதுல்ல, இவனோட ஐடியாவை சந்தேகம் அவர் கேட்க இவனை அவ்வளோதான் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வரான். அங்கே வந்தா ஃப்ரெண்டில் பாட்டி அவங்களோட கையால் செஞ்ச டம்ப்ளிங்கை அங்கே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்மைலிஸை ஒட்டுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வந்த மின்னோட தாத்தாவோட வாயில வேற ஒன்றை ஊட்டி விட்டுறா, அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசலை, அந்த ஸ்மைலியை கொடு நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து ஒரு ஸ்மைலியை வாங்கிட்டு ஃபீட்பேக் போர்டு கிட்ட போனவர் நல்லா இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஒட்டிடுறாரு. அவ்வளோதான் இவங்களோட ஐடியா சக்ஸஸ் ஆயிடுச்சு, தாத்தா இவங்களோட இந்த ஐடியாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. தன்னோட பேரை பையனை நினச்சி அவருக்கு பெருமையாக வேற இருக்கு. ஸோ மின் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கான அட்வான்ஸ் கிடச்சிருச்சு. அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து தாத்தாக்கு இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா, வீட்டுக்கு வந்ததும் எல்லாரையும் பார்த்ததும் அவர் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாயிடாரு. வீட்டு மெம்பர்ஸ் கூட தாத்தாவை சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லையா, ஸோ அவரை எப்படி தனியாக ரூம்ல படுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் என் கூட இருப்பாரு, நான் தான் அவரை பார்த்துக்க போறேன், நான் தான் பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒரு அன்பு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தாவை அட பாவிகளா எதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் போல இருக்கிறேன், விடுங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தூங்கலான்னு சொல்லிட்டு ஹாலில் தலையணை போட்டு வட்டமா எல்லாரும் படுத்துட்டு எல்லாரும் அவங்களோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி, எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இணக்கமான ஃபேமிலியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 13 முடியுது. இனிமே 3 எபிசோட் தான் இருக்கு. அந்த எபிசோட்ஸையும் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.